ம். ம். இது போட்டு போறேன் அம்மா, இது போட்டு போறேன். என்னமா செய்யுங்கப்பா. குட் ஈவினிங் பிள்ளையர். டீச்சர். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் டீச்சர். ம். இன்னைக்கு 11க்கு தானே கிளாஸ்? ஓ டீச்சர். சங்கீதம் நேத்து இருந்தீங்களா? ஓ டீச்சர். ஆஹா. நேத்து வேற யார் இருந்தீங்க? நீங்க 11ஆ 10ஆ? 11 டீச்சர். 11ஆ? சரி பரவாயில்ல. பிள்ளையர் போன கிளாஸ் நாங்க இது பார்த்தோம். விரதங்கள் முடிச்சிட்டோம் தானே? ஓ டீச்சர். அதுல வினாக்கள் எல்லாம் பார்த்துட்டோமா? விடையெல்லாம் பார்த்துட்டோமா? ஆ பார்த்துட்டோமா? என்ன கதை என் பிள்ளை? கார்த்திகை விளக்கீடுல கேள்விப்பட்டேன் டீச்சர். கார்த்திகை விளக்கீடுல கேள்வி மத்தெல்லாம் செஞ்சாச்சு. ஓ டீச்சர். ஆஹா. அப்ப அத பாத்துருவோமே. கார்த்திகை விளக்கீடு. grade 11 தானேங்க. எடுங்க பாப்போம். வினாக்களை வாசிங்க. முருகனுக்கு வினாக்களை வாசி. அனுஷ்டிக்கப்படும் விரதங்களை தவிர முருகனுக்கு அனுஷ்டிக்கப்படும் விரதங்கள் என்னன்னா கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், தைப்பூசம், செவ்வாய்க்கிழமை, என்ன இதெல்லாம் முருகனுக்குரிய விரதங்கள். அடுத்தது கார்த்திகை விளக்கீடு எதனை நினைவூட்டும் முகமாக அனுஷ்டிக்கப்படுகிறது? கார்த்திகை விளக்கீடு எதனை நினைவூட்டும் முகமாக? என்ன முருகன் சரவண பொய்கையில பிறந்து வளர்ந்தது தானே? முருகப்பெருமான் சரவண பொய்கையில கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டதை நினைவூட்டுது. கார்த்திகை நட்சத்திரம் யாருக்கு விசேர முடியாது? யாருக்கு? முருகனுக்கு. என்ன முருகனுக்கு விசேடத்துவம் பெற்றது. இன்னும் குத்துங்க. அடுத்ததை வாசிங்க. கார்த்திகை விளக்கீடு வேறு எப்பெயரால் அழைக்கப்படும்? கார்த்திகை தீபம். என்ன கார்த்திகை தீபம், திருக்கார்த்திகை, கார்த்திகை விளக்கீடு. பிரம்மா விஷ்ணு அடிமுடி காண முடியாத போதே இறைவன் சோதிப்பிரம்பாக தோன்றி அருள் புரிந்த நாள் எது? கார்த்திகை விளக்கீடு, திருக்கார்த்திகை தீபம். அடுத்து இறைவனின் சோதி ரூபத்தை காண விளைந்த மக்களின் வெளிப்பாடு யாது? இறைவனின் சோதி ரூபத்தை காண சொக்கப்பானை கொளுத்துதல். அவ்வளவுதானா? வேற என்ன குடுக்கலையா? பஞ்சபூத தலங்கள் எதுன்னு குடுக்கலையா? குமார ஆலய தீபம், விஷ்ணு ஆலய தீபம் குடுக்கலையா? இல்லையா? என் பிள்ளை பவி, தினு, பவி இவ்வளவுதானா? இல்லாட்டி இல்லம்மா, அதான் இருக்கு. அப்ப அதுல நான் மத்தது சொல்லலையா? அப்ப
முருகனுக்கு இந்த இப்ப இதுல எதுவும் சொல்லியிருப்பனே குமாராலய தீபம் விஷ்ணு ஆலய தீபம் அதெல்லாம் சொல்லியிருப்பனே. அதை எழுதி கொள்ளுங்க, அதை எழுதி கொள்ளுங்க. சொக்கப்பானை கொளுத்துதல் என்றால் என்ன? சொக்கப்பானை கொளுத்துதல் என்றால் என்ன? அடுத்து, பஞ்சபூத தலங்களுள் அக்கினி தலம் என அழைக்கப்படுவது எது? பஞ்சபூத தலங்களுள் அக்கினி தலம் என அழைக்கப்படுவது எது? ஓ, இப்படியா குத்துவாங்க பாபா? விளங்குதா? அசிங்கமா இருக்கு. உள்ளுக்கால இருக்கணும். பஞ்சபூத தலங்களுள் அக்கினி தலம் என அழைக்கப்படுவது எது? அடுத்து, அடுத்தது, என்ன பாபா? அடுத்து எழுதுங்க பிள்ளை. குமாராலய தீபம், சர்வாலய தீபம், விஷ்ணு ஆலய தீபம். குமாராலய தீபம், சர்வாலய தீபம், விஷ்ணு ஆலய தீபம். இத்தீபங்கள் எத்தினங்களில் ஏற்றப்படும்? இத்தீபங்கள் எத்தினங்களில் ஏற்றப்படும்? முன்னு பாருங்க, அது இதாகி இருக்கானே. இங்க கிட்டு வாங்கனே. இந்தா, இதை நான் எடுத்து வீசுறதுக்கு தான் வச்சேன். இந்த பாருங்க, இப்படியா போட்டு போவாங்க. இல்லாட்டி நான் இதை எடுத்து போட்டுப்போம், பட்டு பாவாடை. இந்த இது மத்தது எனக்கு தெரியா பாபா. நான் சரிங்க, பயமா செய்யும். சரி, அப்படியே அடுத்து இந்த பாருங்க. சைவ சாதனங்கள். ஏன்னா சைவ சாதனங்கள்னு நாங்க சொல்லுவோம். சிவனை அடைவதற்குரிய வழிகள்ல
இந்த சைவ சாதனங்களும் முக்கியத்துவம் பெறுகிறது. அல்லது ஆன்ம ஈடேற்றத்துக்கு உதவுவன. ஆன்ம ஈடேற்றத்துக்கு உதவுவன. அது மஞ்சள் கலர் எடுங்க. அது அதாவது சரியா? ஆன்ம ஈடேற்றம், ஆன்மா ஈடேற்றம் பெறுவதற்கு உதவியாக இருக்கும் கருவிகள் அல்லது ஆன்ம ஈடேற்றத்துக்கான மார்க்கங்கள்ல சைவ சாதனங்களை அணிதலும் ஒன்று. சரியா? இப்ப இது நாங்க சிவ சின்னங்கள்னு சொல்லுவோம். இந்த சைவ சாதனங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சிவ சின்னங்கள். சிவனுக்குரிய அடையாளங்கள் சிவ சின்னங்கள். சிவ சின்னங்கள்னு சொன்னா சிவனுக்கு உரிய அடையாளங்கள். சரியா? அல்லது சிவபெருமானை நினைவூட்டுபவைன்னு சொல்லலாம். சைவ சாதனங்கள் என்றால் என்னன்னு சொன்னா ஆன்ம ஈடேற்றத்துக்கு துணையாக நிற்பவை அல்லது கருவிகளாக இருப்பவை, ஆன்ம ஈடேற்றத்துக்கு வழியாக இருப்பவை சைவ சாதனங்கள். அப்ப சைவ சாதனங்கள் சிவ சின்னங்கள் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இது விளங்குச்சா? ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். என்னது? சிவ சின்னங்கள்னாலும் விபூதி உருத்திராக்கம் திருவைந்தெழுத்து, சைவ சாதனங்கள்னாலும் விபூதி உருத்திராக்கம் திருவைந்தெழுத்து. சரியா? இது விளங்குச்சான்னு சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. அங்கிட்டு போங்க, அங்கிட்டு போங்க, ஆட்டாம போங்க. ஆட்டிட வேணாம், நின்று. சரியா பிள்ளையர்? அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா சைவ சாதனங்கள்ல நாங்க 3 இருக்கு. ஒண்ணு விபூதி உருத்திராக்கம் திருவைந்தெழுத்து. சரி, உங்களுக்கு என்னன்னு கேட்பாங்க? சிவ சின்னங்கள் எவை? சிவ சின்னங்கள் என்றால் என்ன? சிவனுக்குரிய அடையாளங்கள், அதில் சிவனை நினைவூட்டுபவை சிவ சின்னங்கள். சைவ சாதனங்கள் என்றால் என்ன? சைவ சாதனங்கள் சிவனை அடைவதற்குரிய கருவிகள் அல்லது சைவ ஆன்ம ஈடேற்றத்துக்கான கருவிகள் அப்படி கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி திருப்பி கேட்பாங்க, சைவ சாதனங்கள் எவைன்னு கேட்பாங்க. சைவ சாதனங்கள் எவை அப்படி கேட்டாலும் இந்த விபூதி உருத்திராக்கம் திருவைந்தெழுத்து தான். சரியா? உங்களுக்கு பொதுவான தலைப்புல சிறுகுறிப்பு வந்தா, சைவ சாதனங்கள்னு வந்தா என்ன செய்வீங்க? சைவ சாதனங்கள்னா என்னது, என்ன இருக்கு, அதுல இந்த ஒவ்வொன்னையும் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் எழுதுனா போதும். சரியா? அப்படி இல்லாட்டி விபூதி உருத்திராக்கம் பஞ்சாட்சரம்னு தனித்தனியா வந்தா வரும், அப்படியும் வரும். வந்தா தனித்தனியான விளக்கங்கள் நிறைய இருக்கு, நீங்க அதை பத்தி மட்டும் எழுதுனா போதும். எதை கேட்டிருக்காங்களோ அதை பத்தி மட்டும் எழுதணும். சரியா? அப்ப இதுல முதலாவது பாருங்க, திருநீரு. ஏன்னா சைவ சாதனத்துல முதலாவது நாங்க எதை பார்ப்போம்? திருநீரு. எங்க சிவ சின்னங்கள்ல அகத்தே அணியும் சிவ சின்னமும் இருக்கு, புறத்தே அணியும் சிவ சின்னமும் இருக்கு. அகத்தே அணியும் சிவ சின்னம் பஞ்சாட்சர மந்திரம். சரியா? புறத்தே அணியும் சிவ சின்னம் திருநீரும் உருத்திராக்கமும். இது ரெண்டு விளங்குச்சு தானே? அதுல நாங்க பாக்குறது திருநீரு. திருநீரு எதுல இருந்து நாங்க எடுக்கிறோம்? பசுவினுடைய சாணத்தை நெருப்புல சுடுவதனால் உண்டாகிற தூய நீர் தான் திருநீரு. பசுவினுடைய சாணத்தை சுடுவதனால் ஏற்படும் அந்த சுடுவதனால் உண்டாகும் தூய நீர் தான் திருநீரு. அது வெண்மை நிறமானது. அது வெண்மை நிறமானது, தூய்மையை குறிக்கும். தூய்மையை குறிக்கும். சரியா? அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது நாங்க திருநீரை எவ்வாறு அணியணுங்கிறது இருக்கு. திருநீரை எவ்வாறு அணிதல் வேண்டும்னு இருக்கு. அதாவது வடக்கு முகமாக வேணும், கிழக்கு முகமாக வேணும் இருந்து மேலே அண்ணாந்து பார்த்து சிவ சிந்தையோடு 3 குறிகளோடு அல்லது பரவி பூசுற முறைகள்ல இதுல ஏதாவது ஒரு முறையில நாங்க திருநீற்றை தரிக்க வேண்டும். அப்ப திருநீர் அணியிற முறைகள்ல உத்தூலனம் திரிபுண்டரம்னு இருக்கு. உத்தூலனம்னு சொன்னா நெற்றி ஃபுல்லா பரவி பூசுறது, நெற்றி முழுவதும் பரவி பூசுதல். திரிபுண்டரம்னு சொன்னா 3 குறிகளுடன் அணிதல் திரிபுண்டரம். அப்ப இந்த விளக்கத்தையும் நீங்க எழுதுவீங்க. சரியா? அடுத்து பாருங்க,
திருநீற்றை அணியிற இடங்கள் இருக்கு. அதாவது பொதுவாக தீட்சை பெற்றவர்கள் திரிபுண்டரமாக அணிவார்கள். 3 குறிகளோட தான் தீட்சை பெற்றவங்க அணிவாங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? உத்தூலனமாக அணியலாம். இப்ப நாங்க ஏன் திருநீரை பூசுறோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு சிவனுக்குரிய அடையாளமாக இருக்கிறனால, நாங்க சைவர்களாக இருப்பதனால நாங்க சிவ சின்னத்துல திருநீரை அணியிறோம். அதே அந்த திருநீரை நாங்க அணியும் போது எங்களோட தூய்மையையும் வெளிப்படுத்துது. அடுத்து அந்த திருநீரை நாங்க பூசும் போது எங்களுடைய அந்த நெற்றியில் இருக்கின்ற அந்த ஈரப்பத தன்மைகளை அது உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். நோயை தீர்க்கக்கூடியது யாரு? திருநீர். சரியா? அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம்? திருநீற்ற நெற்றியில பரவியும் பூசுறோம். அப்ப திருநீர் ஏன் பூசுறோங்கிறதும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து தீட்சை பெற்றவர்கள் பாருங்க, பொதுவா திருநீரை உச்சில பூசுறாங்க. நெற்றி, மார்பு, தொப்புள், முழந்தாள், புயங்கள், முழங்கை, மணிக்கட்டுகள், விழாப்புறங்கள், முதுகு, கழுத்து இந்த 16 உறுப்புகள்ல அணியிறாங்க திருநீரை. பொதுவா நீங்க கோயில்கள்ல போய் பாத்தீங்கன்னா சிவாச்சாரியார்கள் அணிஞ்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்க தானே? அப்ப அவங்க அதை அணிவாங்க. அப்ப அடுத்து பாருங்க, வடக்கு கிழக்கு திசைகள். திருநீர் அணியக்கூடிய திசைகள் வடக்கு கிழக்கு திசைகள். அடுத்து இதுல கொடுத்திருக்கு பாருங்க, திருநீற்றினுடைய மறுபெயர்கள். இது பார்ட் 1க்கு வரும், கோட் அடிக்கிறது. பொதுவா பார்ட் 1 வினாவுக்கு வரும். விபூதின்னு சொன்னா மேலான செல்வத்தை தருவது. விபூதி என்பது, இத பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளையர். விபூதி என்பது மேலான செல்வத்தை தருவது. பசிதம் என்றால் ஒளியை கொடுப்பது. பஸ்மம் என்றால் பாவங்களை எரித்து நீராக்குவது. ரட்சை என்றால் ஆன்மாக்களை ரட்சிப்பது. சாரம் என்றால் உயிர்களின் மும்மலங்களை நீக்குவது. அப்ப திருநீற்றுக்கு வழங்கும் வேறு பெயர்களும் அவற்றுக்குரிய விளக்கங்களும். அப்ப இதுல ஏதாவது ஒண்ண கொடுத்துட்டு கோடடிக்கிறதுக்கு வரும். இதை நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளணும்? பாடமாக்கணும். அடுத்து பாருங்க, இந்த விபூதியை நாங்க வாங்கும் போது அடக்கத்துடன் வாங்குறது வேணும். நாங்க இதை கட்டாயம் அடக்கமா நாங்க திருநீற்ற 2 கைகளையும் சிவாச்சாரியார்ட்ட வாங்கி நாங்க பூசுவோம். அடுத்து இந்த விபூதியினுடைய மகிமைய சம்பந்தர் என்ன பாடியிருக்காரு? விபூதியினுடைய மகிமைய சொல்லுங்க பாப்போம் எப்படின்னு. சொல்லுங்க. சம்பந்தர் என்ன இவர் சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடி அற்புதம் செஞ்சிருக்காரு. என்னது? முத்தி தருவது நீர். அதுல பாண்டிய மன்னனோட வெப்பு நோய் நீக்கினாரா? திருநீற்று பதிகம் பாடி பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை நீக்கினாரு சம்பந்தர். மந்திரமாவது நீரு, முத்தி தருவது நீரு, போதம் தருவது நீரு, சித்தி தருவது. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சொன்னேன் பதிகம்னு சொல்றது ஒரு சந்தர்ப்பத்துல 10 பாடல்களை கொண்டது பதிகம். 4 வரியா நாங்க பாத்துக்கிட்டு போவோம். இதுல வாரதுதான் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ள நீரு நாங்க பாத்துக்கிட்டு போவோம் அதுல. சரியா? அப்ப அந்த மந்திரமாவது நீர் பதிகம் பாடி சம்பந்தர் பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை நீக்கினார். அதே மாதிரிக்கு அப்பர், ஏன்னா அப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா கூற்றாயினவாறு பதிகம் பாடி தனது திருநீற்று பதிகத்தை பாடித்தான் தனது சூளை நோயை நீக்கி கொண்டார். அடுத்து மெய்ப்பொருள் நாயனார் விபூதி எடுத்துட்டு போயிட்டு அணிஞ்சு அதை விற்க போயிட்டு எடுத்தார், அது ஒண்ணு. ஏன்னா அப்படி நாங்க விபூதினிட மகிமைக்கு உதாரணமாக நாங்க இவங்களை சொல்லலாம். சரியா? அடுத்து பாருங்க, அந்த பதிகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இதுல ஒரு ஆளுட பதிகம் சம்பந்தருடைய பதிகம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தவிர சம்பந்தர் நாவுக்கரசருடைய கூற்றாயினவாறு அதையும் நீங்க கொடுக்கலாம். சரியா? அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க, சுந்தரம் இது யாரு? நம்மளுடைய ஔவை பாட்டி சொல்லியிருக்காங்க, நீர் இல்லாத நெற்றி பாலை நிலத்துக்கு ஒப்பிட்டு இருக்காங்க. திருநீர் அணியாத நெற்றிகள் எப்படி இருக்கும்னு சொன்னா பாலை நிலத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஏன்? பாலை நிலத்துல ஒண்ணுமே வளராது. அப்ப அது மாதிரிக்கத்தான் அந்த திருநீர் இல்லாத நெற்றியும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப பாத்துக்கொள்ளுங்க,
இது திருநீர் அப்ப உங்களுக்கு திருநீரை பத்தி சிறுகுறிப்புக்கு வந்தா நீங்க இது இவ்வளத்தையும் எழுதணும். திருநீருனா இன்னாது, அது எதுல இருந்து பெறப்பட்டுச்சு, திருநீரு அணியிற முறைகள், அதனுடைய விளக்கங்கள், திருநீர் எங்கெங்க அணியிறோம், அடுத்து திருநீருக்கு வழங்குற வேறு பெயர்கள், திருநீற்றினுடைய சிறப்புகள், மகிமை. அடுத்து திருநீரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நோயை தீர்க்க வல்லது, ஆன்மாக்களின் ஈடேற்றத்துக்கு துணையாக இருப்பது, எம்மை காப்பது, எம்மை ரட்சிப்பது, எமக்கு செல்வத்தை தருவது, மங்களத்தை தருவது. அப்ப நன்மைகள் நிறைய இருக்கு திருநீற்றை நாங்க அணியிறனால. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், இந்த சிறுகுறிப்புல வந்தா எழுதணும். சரியா? அப்ப திருநீற்றை பத்தி விளங்குச்சா என்னங்கிறது? ஆம் ஆ டீச்சர். விளங்குச்சு. அப்ப அதுல வினாக்கள் எழுதி கொள்வோமா? ஓகே ஓகே டீச்சர். அப்ப போடுங்க, சைவ சாதனம்னு தலைப்பு போடுங்க. அடுத்த பிள்ளைகள் முதலாவதுக்கு எழுதுங்க. சைவ சாதனங்கள் எனப்படுபவை யாவை? சைவ சாதனங்கள் எனப்படுபவை யாவை? யாவை? அவை சைவ சாதனங்கள் என பெயர் பெறுவதற்கான காரணம் யாது? ஒரே வினாவா எழுதினாலும் சரி, பிரிச்சு எழுதினாலும் சரி. சைவ சாதனங்கள் எனப்படுபவை யாவை? அவை சைவ சாதனங்கள் என பெயர் பெற காரணம் யாது? சரியா? சிவ சின்னங்கள் என்றால் என்ன? அவற்றை குறிப்பிடுக. சிவ சின்னங்கள் என்றால் என்ன? அவற்றை குறிப்பிடுக. திருநீரு எவ்விதம் பெறப்படுகின்றது இல்லாட்டி உருவாகின்றது? திருநீரு அணியும் முறைகளை விளக்குக. திருநீரு அணியும் முறையை விளக்குக.
திருநீறு எத்திசை நோக்கி எவ்வாறு அணிதல் வேண்டும்? திருநீற்றை எத்திசை நோக்கி எவ்வாறு அணிதல் வேண்டும்? திருநீறு அணியும் இடங்களை குறிப்பிடுக. மேடம் கொஞ்சம் சொல்லுவீங்களா மறுபடி? திரு என்ன எழுதுனீங்க? திருநீறு அணியும் இடங்களை குறிப்பிடுக. திருநீற்றின் மறுபெயர்களையும் அவற்றின் விளக்கங்களையும் தருக. திருநீற்றின் மறுபெயர்களையும் அவற்றின் விளக்கங்களையும் தருக. நோண்டி நோண்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன இருக்கு? உடைச்சு பாரு. உப்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படி? திருநீற்றின் மறுபெயர்களையும் விளக்கங்களையும் தருக. திருநீற்றின் மகிமதனை திருநீற்றின் மகிமைதனை பாடியுள்ளவர்களையும் பதிகங்களையும் தருக. திருநீற்றின் மகிமைதனை பாடியுள்ளவர்களையும் பதிகங்களையும் தருக. சரியா பிள்ளை? இவ்வளவுதான் வினாக்கள் திருநீற்றுல. சரியாப்ப? ஓகே அடுத்து பாருங்க, சிவசின்னங்கள்ல உருத்திராக்கம். சரியா? உருத்திராக்கம் பார்த்திருக்கீங்க தானே? உருத்திராக்க மாலைகள் வீட்டுல இருக்குதா? உருத்திராக்க மாலைகள் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? மணிகள் எல்லாம் எண்ணி பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு உள்ளதெல்லாம்
இல்ல டீச்சர். 108 108 இருக்கா? ம். சரி. அப்ப இந்த உருத்திராக்கம் என்பது எவ்வாறு பெறப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, உருத்திரனுடைய கண் என பொருள்படுகிறது. உருத்திராக்கம். சரியா? உருத்திராக்கம் என்றால் உருத்திரனின் கண். அக்கம்னா கண் பிள்ளை. அப்ப யாருடைய கண்? உருத்திரனின் கண். உருத்திரன்னு சொன்னா சிவன். அப்ப சிவனுடைய கண் தான் என்னன்னு பெறப்படுது? உருத்திராக்க மாலை. சரியா? அது எவ்வாறு பெறப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, திரிபுரத்து அசுரர்கள் தேவர்களை துன்பப்படுத்தினால, திரிபுரத்து அசுரர்கள் தேவர்களை துன்பப்படுத்தினால, அவங்க போயிட்டு சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க தேவர்கள். அப்ப அவங்கள இதாக்குறதுக்காக இறைவன் சென்றபோது அவருடைய கண்ணிலிருந்து சிந்திய அந்த மணிகள் தான் உருத்திராக்க மணிகளாக உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கண்ணிலிருந்து சிந்திய மணிகளே உருத்திராக்கம். பொதுவா உருத்திராக்கம் இமயமலை சாரல்ல கிடைக்கப்பெறதாகவும் சொல்லப்படுகின்றது. உருத்திராக்க மாலைகள். சரியா? அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உருத்திராக்கம் சதா இறைவனை நினைவூட்டும் ஒரு சிவசின்னமாக இருக்கு. ஏன்னா உருத்திராக்கத்தை தீட்சை பெற்றவங்க நாங்க அணிஞ்சிருக்க மாட்டோம். ஆனா தீட்சை பெற்றவங்க எந்த நேரமும் அணிஞ்சிருப்பாங்க. அப்ப அதனால சதா அவரை எந்த நேரம் நினைவூட்டு சிவசின்னத்தை கூட திருநீரை கூட நாங்க குளிக்கிற நேரம் அப்படி இல்லாட்டி பூசை போற நேரம் இல்லாட்டி எழுந்து காலை கடன் முடிச்சு அப்படித்தானே பூசுறோம். ஆனா இந்த உருத்திராக்கம் என்பது சதா இறைவனை நினைவூட்டும் ஒரு சிவசின்னமாக சைவ சாதனமாக இந்த உருத்திராக்கம் விளங்குகின்றது. சரியா? அப்ப அது எந்த நேரமும் காக்குது. எங்கட ஆன்மாவை எந்த நேரம் ரட்சிக்குது, காக்குது. அவ்வாறு பெருமை வாய்ந்தது தான் இந்த உருத்திராக்க மாலை. சரியா? அப்ப அதை அணிந்திருக்கவர்கள் எப்பொழுதும் புனிதத்தன்மையோட தூய்மையோட இருக்கணும். அடுத்து எப்பயுமே நாங்க நெறி தவறாதவர்களாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னா தீட்சை பெற்றவங்க தான் பொதுவாக உருத்திராக்க மாலைகளை அணிஞ்சிருப்பாங்க. அப்ப தீட்சை பெற்றவங்க எப்படி இருக்கணும்? சைவ அனுட்டான முறைகளை பின்பற்றி நடப்பவர்களாக இருப்பாங்க. அப்ப அதனால அவங்க எந்த நேரமும் அதை அணிந்திருத்தலும் வேண்டும். சரியா? அப்ப இந்த உருத்திராக்கம் எப்படி இருக்கும்னு சொன்னா 1 தொடக்கம் 16 முகம் கொண்ட மணிகள் இருக்கு. அந்த மணிகளுக்கு ஒவ்வொரு தேவதைகள் இருக்கிறதாக சொல்றாங்க. ஒவ்வொரு அதிதேவதைகள் இந்த உருத்திராக்க வகைகளுக்கு இருக்கு. அதுலயும் பாருங்க அந்த உருத்திராக்க மாலையினுடைய நிறங்கள் பொன்னிறத்துல இருக்கும், கருநிறம், கபில நிறம். அப்ப இப்படி இருக்கிற நேரம் ஒரே இன மணிகளை தான் நாங்க அணிஞ்சிருக்கணும். மாறி மாறி அணியக்கூடாது. பொன்னிறம்னா பொன்னிறத்திலே உள்ள மணிகள், கபில நிறம் அப்படி ஒரே நிறத்திலான மணிகளை கொண்ட உருத்திராக்க மாலையை அணிந்திருத்தல் வேண்டும். அப்ப உருத்திராக்கத்தினுடைய நிறங்களை பார்த்துக்கொள்ளுங்க. பொன்னிறத்துல இருக்கும், கருநிறம், கபில நிறம் இந்த மாதிரிக்கே நிறங்களை கொண்ட உருத்திராக்க மாலைகள் தான் இருக்கு. சரியா? அப்ப இந்த உருத்திராக்க மாலையை பத்தி சம்பந்தர் தனது பதிகத்துல பாடியிருக்கிறார் பாருங்க. உருத்திராக்க மாலையை பத்தி பஞ்சாட்சர ஜெபத்துல அதாவது பஞ்சாட்சர மந்திரத்துல பாடியிருக்காரு. நெக்குள் ஆர்வம் மிக பெருகி என்று சம்பந்தர் பாடியிருக்காரு. சரியா? உடல் நலம், செல்வம், பலம், நீண்ட ஆயுள், மறுமை மாறா இன்பம். இது நாங்க அணியிறனால இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். உடல் நலம், செல்வம், நீண்ட ஆயுள் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. சரியா? அடுத்து பாருங்க இந்த உருத்திராக்க மாலையை நாங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்ப நாங்க இத அணிவோம்னு சொன்னா சந்தியாவந்தனம் செய்யற நேரத்திலையும் சிவ பூசை. சரியா? சிவ பூசைகள் செய்யற நேரம், தேவாரங்கள் மற்ற மந்திரங்கள் சொல்ற நேரம், புராண படனம், சிவாலய தரிசனம் செய்யற நேரத்துகள்ல நாங்க இந்த உருத்திராக்க மாலையை பயன்படுத்துவோம். சரியா? அப்ப உருத்திராக்க மாலை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த உருத்திராக்க மாலை தரிக்கக்கூடிய இடங்கள் பாருங்க. சிகை, சிரம், காது, மார்பு, தோல், கை போன்ற இடங்கள்ல நாங்க இந்த உருத்திராக்க மாலைகளை அணியலாம். அடுத்து பாருங்க இந்த உருத்திராக்க மாலை நாங்க ஜெபம் இது மந்திரங்கள் சொல்ற நேரம் 108 அல்லது 54 மணிகள் கொண்டதாக இருக்கணும்.
இந்த மாலை உருத்திராக்க மாலைகளை வச்சுதான் நாங்க மந்திரங்களை உச்சாரணம் செய்ய வேண்டும். சரியா? இப்ப இது இவ்வளவு எதுல வருது? உருத்திராக்கத்துக்கு வருது. இப்ப உருத்திராக்கம்னா என்னன்னு விளங்குச்சா? உருத்திராக்க மாலை ஆ ஓடிட்டு ஆ அப்ப தலைப்பு போடுங்க உருத்திராக்கம்னு. உருத்திராக்கம் என்பதன் பொருள் யாது? உருத்திராக்கம் என்பதன் பொருள் யாது? பாருங்க, எனக்கு விளங்கல. சரியா சொல்லுங்க. SCIEN சயின்ஸ் சயின்ஸுக்கு பின்னுக்கு எப்படி வரும்? உருத்திராக்கம் என்பதன் பொருள் யாது? அடுத்து சதா இறைவனை நினைவூட்டும் சிவ சின்னம் எது? சதா இறைவனை நினைவூட்டும் சைவ சாதனம் எது அப்படின்னு கேட்கலாம். டீச்சர் கேள்வியை கொஞ்சம் திருப்பி சொல்றீங்களா டீச்சர்? சதா இறைவனை நினைவூட்டும் சைவ சாதனம் எது? அடுத்து உருத்திராக்கம் எதனை நினைவூட்டும் சாதனமாக உள்ளது? உருத்திராக்கம் எதனை நினைவூட்டும் சாதனமாக உள்ளது? சரியா? அடுத்து உண்மை அடியார்கள் உண்மை அடியார்கள் உண்மை அடியார்கள் சைவ நெறியினின்று சைவ நெறியில் நின்று பிறழாது காக்கும் ரட்சையாக இருப்பது எது? பிறழாது காக்கும் ரட்சையாக இருப்பது எது?
அடுத்து உருத்திராக்க மணிகள் எத்தனை முகங்களை கொண்டன? உருத்திராக்க மணிகள் எத்தனை முகங்களை கொண்டன? சரியா? உருத்திராக்க மாலையின் நிறங்கள் எவை? உருத்திராக்க மாலையின் நிறங்கள் எவை? உருத்திராக்கத்தின் பெருமையை யார் எவ்வாறு பாடியுள்ளார்? உருத்திராக்கத்தின் பெருமையை யார் எவ்வாறு பாடியுள்ளார்? அடுத்து உருத்திராக்க மாலையை அணிவதால் கிடைக்கும் நன்மைகள் யாவை? உருத்திராக்க மாலையை அணிவதால் கிடைக்கும் நன்மைகள் யாவை? உருத்திராக்கம் அணியும் இடங்கள் எவை? உருத்திராக்கம் அணியும் இடங்கள் எவை? உருத்திராக்கம் அணியப்படும் சந்தர்ப்பங்கள் எவை? உருத்திராக்கம் அணியப்படும் சந்தர்ப்பங்கள் எவை? ஜெபம் செய்ய உபயோகிக்கும் மாலையில் ஜெபம் செய்ய உபயோகிக்கும் மாலையில்
எத்தனை மணிகள் காணப்படும்? எத்தனை மணிகள் காணப்படும்? சரியா? இவ்வளவுதான் வினாக்கள் இதுல. எழுதியாச்சா? ஓகே. அடுத்து பாருங்க, பஞ்சாட்சர மந்திரம். இது இது எவ்வகையான சிவசின்னம்? இது எவ்வகையான சிவசின்னம்? அகத்தே அணியும் வெரி சிவசின்னம். குட். அகத்தே அணியும் சிவசின்னம். ஏன்னா இந்த பஞ்சாட்சரத்தை நாங்க வேற எப்படி சொல்லுவோம்? பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லுவோம், திருவைந்தெழுத்துன்னு சொல்லுவோம், ஐந்தெழுத்து மந்திரம்னு சொல்லுவோம், நமசிவாய பதிகம்னு சொல்லுவோம். ஏன்னா இப்படி நாங்க சொல்லுவோம். பஞ்சாட்சரம் அப்படின்னா என்னது? பஞ்சாட்சரம் பஞ்ச அச்சரங்கள். 5 அட்சரங்கள். சரி, அங்கிட்டு போய். பஞ்சம்னா 5, அட்சரம்னா எழுத்து. அப்ப 5 எழுத்துக்களை கொண்டது பஞ்சாட்சரம். சரியா? திருவைந்தெழுத்துனா இறைவன திருங்கிறது மேன்மை, 5 எழுத்து இருக்கு, அதனால திருவைந்தெழுத்து. நமசிவாய அது 5 மந்திரங்களை கொண்டது. நமசிவாய அது எங்களுக்கு தெரியும் தானே. பஞ்சாட்சரம், திருவைந்தெழுத்து, 5 எழுத்து மந்திரம். ஏன்னா இப்படி நாங்க அதை சொல்லுவோம். இது அகத்தே அணியக்கூடியது. இதை நாங்க உச்சரிக்கிறனால அது எங்களை ஆன்மாக்களை காக்கக்கூடியது. சரியா? அடுத்து சொல்றோம், இந்த பஞ்சாட்சரத்தை நாங்க 2 வகையில நாங்க உச்சரிக்கலாம். பஞ்சாட்சரத்தை 2 வகையில உச்சரிக்கிறோம். ஒண்ணு பாருங்க, தூல பஞ்சாட்சரம், மற்றது சூக்கும பஞ்சாட்சரம். பொதுவா நாங்க சொல்றது இந்த தூல பஞ்சாட்சரம், நமசிவாய, நமச்சிவாயல்ல, நமசிவாய. சரியா? அடுத்து சூக்கும பஞ்சா, சிவாய நம்ம, இது சொல்ற நம்ம குறவு. ஆனா நாங்க சொல்றது வந்து நம்ம சிவாயங்கிற தூல பஞ்சாட்சரத்தை தான் நாங்க சொல்லுவோம் அடிக்கடி. சரியா? அப்ப இந்த 2 வகையிலையுமே நாங்க என்ன செஞ்சிருப்போம்? இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். சரியா? பொதுவா சமய தீட்சை பெற்றவங்க இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தினம்தோறும் ஜெபித்தல் வேண்டும். கிரமமாக எந்த நாளைக்கும் நாங்க காலை மாலை எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிக்கணும், தீட்சை பெற்றவர்கள். சரியா? அடுத்து இந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய விளக்கங்கள், அது பத்திய நூல்கள், கூறப்படுற நூல்களை பாருங்க. திருமந்திரத்துல நிறையவே சொல்றாங்க. அடுத்து உண்மை நெறி விளக்கம், திருவருட்பயன். இது உண்மை திருமந்திரம் வந்து திருமூலர்ட, உண்மை நெறி விளக்கம் திருவருட்பயன் இது வந்து உமாபதி சிவாச்சாரியார்ட. சந்தான குரவர்ல உமாபதி சிவாச்சாரியார்ட சித்தாந்த அட்டக நூல்கள். அப்ப அந்த நூல்கள்ல இந்த நூல்கள்லையும் இந்த நமசிவாய மந்திரத்தை பற்றிய விளக்கங்கள் சொல்லப்படுகின்றது, விளக்கமாக சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த 3 பேருமே தேவார முதலிகள் 3 பேருமே இந்த பஞ்சாட்சரத்தின் மகிமையை பத்தி பாடியிருக்கிறாங்க. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் எல்லாரும் பாடியிருக்காங்க. பஞ்சாட்சர மகிமை பாடல்கள் பாடி இருக்கிறாங்க. ஏஃபத்தால் இல்ல, அதான் முடிச்சாச்சு அன்னைக்கு. சரியா? அப்ப பஞ்சாட்சரத்திட விளக்கம் இது தெரிஞ்சிருக்கணும். டிஷ்யூ பேக்ல தான் இருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்ப திருவைந்தெழுத்தை பத்தி அல்லது பஞ்சாட்சர மந்திரத்தை பத்தி வந்துச்சுன்னா நீங்க இது இவ்வளத்தையும் எழுதணும். இப்ப பொதுவா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பஞ்சாட்சர மந்திரத்திட சம்பந்தர் பாடினது என்னது? அவர் முத்தி அடையும் போது பாடின பதிகம் என்ன? சம்பந்தருடைய என்ன பதிகம்? சம்பந்தருடைய இறுதி பதிகம் என்ன?
ஆ காதலாகி கசிந்து காதலாகி கசிந்து. அது பஞ்சாட்சர மந்திரம் தான். அடுத்து அப்பருடைய இது சொற்றுணை வேதியன். ஏன்னா கல்லோடு கட்டி கடல்ல போட்ட நேரம் சொற்றுணை வேதியன். இந்த மாதிரி பதிகங்கள் இருக்கு. அதை தேடி பிடிச்சி அதையும் எழுதுங்க. சரியா? யார் யாரிட பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய மகிமையை பத்தி பாடிய பதிகங்கள் என்ன என்ன அப்படிங்கிறது. நிறைய பேர் இருக்கு அவங்களுடைய பதிகங்கள், பஞ்சாட்சர பதிகங்கள். சரியா? அப்ப அந்த மகிமையை பத்தி அவங்க பாடியிருக்காங்க. அப்ப இது மூன்றுமே சிவ சின்னங்கள், சைவ சாதனங்கள். சரியா? இப்ப இதுல மூணை பத்தி தனித்தனியா வந்தா தனித்தனியா விளக்கங்களை எழுதணும். அப்படி இல்லாட்டி பொதுவா வந்தா சைவ சாதனங்கள்னா என்னது, சைவ சாதனங்கள் என்ன அப்படியும் கேட்கலாம், சிவசின்னங்கள்னு கேட்கலாம் பிள்ளைகள். அப்ப சிவசின்னம்னா என்ன? சிவனுக்குரிய அடையாளங்கள், சிவனை நினைவூட்டும் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சிவசின்னங்கள் மூணையும் குறிப்பிட்டுட்டு அது ஒவ்வொன்றை பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா போதும். தனியா கேட்டா தனித்தனியா விளக்க வேண்டி வரும். அதை பத்தி முழு விளக்கத்தையும் நீங்க கொடுக்கணும். இப்ப இதுல என்னமா டவுட் இருந்தா கேளுங்க. 3 படிச்சிருக்கோம். டவுட் இந்த இல்ல டீச்சர். மூணுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்ல டீச்சர். எழுத எழுமா சிறு குறிப்பு. ஓ டீச்சர். சிறு குறிப்புன்னு சொல்ற நேரத்துல நான் கொடுத்த வினாக்களுக்கு விட எழுதிட்டு அதை அப்படியே எழுதுனீங்கன்னா அவ்வளவுதான். அதுதான் சிறு குறிப்பு. அதை பந்தி அமைப்புலயோ இல்லாட்டி அதை ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அமைப்புலயோ நீங்க எழுதுனீங்கன்னா அதுதான் சிறு குறிப்பு. விளங்குச்சா? ஓ டீச்சர். இந்த பஞ்சாட்சரத்துல ஒரு 5 கேள்வி இருக்கு. எழுதிக்கிறீங்களா இல்லாட்டி அடுத்த கிளாஸ்ல எழுதுறீங்களா? எழுதிக்கிறோம் டீச்சர். எழுதிக்கிறீங்களா? அப்ப போடுங்க பஞ்சாட்சரம்னு. அகத்தை அணியும் சிவசின்னம் எது? அகத்தை அணியும் சிவசின்னம் எது? பஞ்சாட்சர மந்திரத்தை வேறு எவ்வாறு அழைப்பர்? பஞ்சாட்சர மந்திரத்தை வேறு எவ்வாறு அழைப்பர்? ஆன்மாக்களை காக்கும் மந்திரம் எது? ஆன்மாக்களை காக்கும் மந்திரம் எது? ஆன்மாக்களை காக்கும் மந்திரம் எது? பஞ்சாட்சரத்தின் இரு வகையையும் விளக்குக. அடுத்து பஞ்சாட்சரத்தின் பெருமையை விளக்கும் நூல்கள் எவை?
பஞ்சாட்சரத்தின் பெருமையை விளக்கும் நூல்கள் எவை? பஞ்சாட்சரத்தின் பெருமையை கூறும் பதிகங்களையும் பஞ்சாட்சரத்தின் பெருமைகளை கூறும் பதிகங்களையும் அவற்றை அருளியவர்களையும் குறிப்பிடுக. பஞ்சாட்சரத்தின் பெருமையை கூறும் பதிகங்களையும் அருளியவர்களையும் குறிப்பிடுக. இவ்வளவுதான் பிள்ளைகள் வினாக்கள். இன்னைக்கு யார் புதுசா ஜாயின்ட் ஆகல தானே? இல்ல டீச்சர். சரி சரி பிள்ளைகள் முடிப்பேன் பிள்ளைகள் அப்ப இன்னைக்கு. தேங்க்யூ ஓகே டீச்சர். தேங்க்யூ டீச்சர். மேடம். குட் நைட் மேடம். தேங்க்யூ டீச்சர். குட் நைட் டீச்சர். ஓகேம்மா. தேங்க்யூ குட் நைட். என்னம்மா? மேம்.